இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் 14/11/2025 நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:13 லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி அதிகாலை 4:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அதிகாலை 1:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 1:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:06 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறிது பதட்டமான சூழ்நிலைகளுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. சில விஷயங்களை நீங்க விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். கூடுதல் பணிகளின் காரணமாக குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். பணிகளின் பொழுது தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தினை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இதனால பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில வேலைகளை நீங்க சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. பழக்க வழக்கங்கள்ல நல்ல மாற்றங்களும் உண்டாகும். தொழில்துறையில ஏற்றமும் இருக்கும். காப்பீடு துறையில எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பணவரவும் இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய வேலை திறனை அதிகப்படுத்தவும் செய்வீங்க. மன சோர்வுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். அவசியமற்ற பொருட்களை வாங்கி குவிக்கவும் வேண்டாம். எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். சக பணியாளர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிக்கவும் செய்வீங்க. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். மனைவியின் வழியில உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வீட்டை பராமரிப்பது தொடர்பாக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சமூக பணிகள்ல சிலருடன் சேர்ந்தும் செயல்படுவீங்க. மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் நல்லது. உங்களுடைய வேலை தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய திட்டங்கள் பற்றிய சிந்தனைகளும் மேம்படும். ஏதேனும் சிக்கனமாக செலவு செய்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். சமூக கூட்டங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் கிடைக்கவும் காண்பீங்க. வெற்றிகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில பணிகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை இன்று நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுக்களை பேசிவிடவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதற்கு தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு மன உளைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். மந்தமாக இருந்து வந்த விற்பனை இப்பொழுது நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் தந்தையரினுடைய சேமிப்புகள் உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் இருக்கும். வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்தவும் செய்வீங்க. தொழில் துறையில யோகமும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சில நல்ல திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களினால ஏதாவது விமர்சனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். பெரியவர்களுடைய பேச்சுக்களை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். குடும்பத்தினர் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளினால செலவுகளும் இருக்கும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளை நீங்க எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சில நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான நிலையில இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. அண்டை வீட்டார்கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை கவனித்தும் கொள்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல புதிய பாதைகளும் தென்படும். தள்ளிப்போன வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசு விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான புதிய பாதைகளும் தென்படும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். தைரியம் மற்றும் உறுதியுடனும் இருப்பீங்க. இன்று வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. புத்துணர்ச்சியுடன் வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால் இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன வலிமையுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை உயர்வு தொடர்பான முக்கிய செய்திகளும் வந்து சேரும். அவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வருமானமும் இருக்கும். வங்கி இருப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சுமைகளும் குறையும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல விருத்தியும் உண்டாகும். சில நன்மையான செய்திகளும் வந்து சேரும். இதனால நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாமர்த்தியமான நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆனால் மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல வேலைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். என்று அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில அதிரடி மாற்றங்களை எதிர்பார்க்கவும் செய்யலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். சில மன அழுத்தங்களும் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையையும் அவசரமாக முடிக்கவும் வேண்டாங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களினால கோளாறுகளும் ஏற்படலாம். இதனால பண விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று அர்ப்பணிப்புடன் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு சென்று வருவது தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல வெற்றியாகவும் உணர்வீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். எழுத்து துறைகள்ல அனுகூலமும் உண்டாகும். நினைத்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மன அமைதியையும் ஏற்படுத்தும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளை ஆற்றும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல எரிச்சல் மற்றும் கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் பிரியமானவர்களிடத்துல நட்பாக பழகுவதும் நல்லது. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சில நல்ல விஷயங்களும் வீட்டுல நடைபெறலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். தொழில லாபமும் இருக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சியினால வருமானமும் இருக்கும்.
அலுவலகத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வங்கியில பண இருப்பை தக்க வைத்தும் கொள்வீங்க. வேலை இடங்கள்ல அந்தஸ்தும் அதிகரிக்கும். அரசு வேலையில எதிர்பார்த்த உயர்வும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபமும் இருக்கும். இன்று தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு கூட உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல அக்கறையாக பேசவும் செய்வீங்க. அலுவலகத்துல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று ஒரே நாள்ல 2-3 வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். இன்று மற்றவர்களிடத்துல நகைச்சுவையாக பேசக்கூடிய சில விஷயங்கள் கூட அவர்களினால தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால புதிய வேலைகளை தேடவும் செய்வீங்க. குடும்ப சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். மூத்த நபர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடைய உதவியுடன் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சக ஊழியர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. கோபமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியுடனும் திருப்தியாகவும் உணர்வீங்க. நல்ல தெளிவான மனதுடனும் இருப்பீங்க. இதன் மூலமாக முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல உங்களுடைய கசப்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மனதில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணவரவும் இருக்குங்க. ஆனால் பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று மகிழ்ச்சியான பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கண்கள் சிவப்பது, கண் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி உடையதாகவும் இருக்கும். எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். வேலை பலுவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய போக்கினால மனச்சுமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பங்கு சந்தையில நிதானமாக பேசுவதும் நல்லது. இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம்.
அந்நிய பெண்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. அலுவலகத்துல தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. குழந்தைகளை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களினால செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்குகின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உணவு வகைகளினால அலர்ஜியும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல எந்தவிதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடவும் வேண்டாம். விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிரச்சனையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வேலை தொடர்பாக சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சில சிக்கல்களும் ஏற்படலாம். இதனை கவனமாக கையாள்வதும் நல்லது. பெரியவர்களுடைய உதவியுடன் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. நிலுவையில இருந்து வந்த அரசு வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண நெருக்கடிகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மாலையில ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கேலி பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். இடம் புரியாத பழைய நினைவுகளினால ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வியாபார முயற்சிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதிகாரிகளினால அலைச்சல்களும் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். செயல்களை சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில சமயங்கள்ல நம்பிக்கையை இழந்தும் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடன் சகஜமாக பழகுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே பொறுமையாக பேசுவதும் நல்லது தாங்க. உங்களுடைய குழப்பங்களையும் முன்கோபத்தையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய மனநிலையையும் புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலை சீராகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்களில் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்று செயல்படுவதும் நல்லது. இன்று திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்ப்புகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய பேச்சுக்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. பொருள் வரவும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. இது வியாபாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக ஏதாவது விஷயங்களும் நடைபெறலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதிகப்படியாக யாரையும் நம்பி இருக்கவும் வேண்டாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் என்று உங்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வாங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக எடுத்தாலே போதும். குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். இன்று பொறுமையாக பேசுவதும் நல்லது. தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல சில பணிகள்ல கவனமாகவும் இருங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும்.
பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வேலை வாய்ப்பு தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு புதிய வேலை வாய்ப்புகள் அமையவும் காண்பீங்க. கல்வி தொடர்பாக மாணவர்கள் சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது நல்லபடியாக முடிவிற்கு வந்து சேரும். உங்களுடைய வேலைகள் மற்றும் செயல்பாடுகளை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய சாதனைகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிவுகள்ல விவேகத்துடனும் இருப்பீங்க. மனதளவுல தேவையற்ற குழப்பங்களும் தோன்றி மறையும். உறவினர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வளர்ச்சியும் இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நீங்க பரந்த நோக்கத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை வெற்றியும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வழியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் செயல்படுவீங்க. அவர்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை விஷயமாக இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். திட்டமிட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல சிறப்பான உயர்வும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வேலை இடங்கள்ல நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்று பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். நீங்கள் எதிர்பார்த்து இருந்து வந்த முக்கியமான செய்திகள் நல்லபடியாகவும் வந்து சேரும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு இன்று அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். என்று உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணியிடத்துல சில சௌகரியங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுக்கான உரிமையும் கிடைக்க பெறுவீங்க. பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. தைரியம் மற்றும் செயல்பாடுகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று தொழில கடினமான உழைப்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் நீங்கும். மனதில நினைத்த காரியங்கள் கைகூடியும் வரும். மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பழைய நண்பர்களுடைய சந்திப்புகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். சேமிப்பது குறித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொறுப்புகளின் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். பிற்பகலுக்கு மேல வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வெளியூரில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் துணையிடத்துல நம்பிக்கையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில முக்கியமான உதவிகளும் செய்வீங்க. நிதி உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியில இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன தானியங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சில சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. அரசு உதவிகள் சாதகமாகவும் அமையும். தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சில தடைகளையும் தாண்டி தைரியமாக செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள்ல இருந்து வந்த மன சோர்வும் நீங்கும். பெரிய மனிதர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரையும் கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வேற்று மதத்தின நண்பர்களும் ஆவாங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொட்ட வேலைகள் வெற்றிகரமாகவும் நடைபெறும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாடிக்கையாளர்கள் கிட்ட சச்சரவான பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய குழந்தைகளுடைய வேலை தொடர்பாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீடு மனையின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உயர் அதிகாரிகளுடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். வாகன பயணங்களினால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் அவர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று வேலை விஷயமாக உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கூடுதல் பணிகளின் காரணமாக இன்று வேலைகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக வேலைகளை கையாளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நட்பு வட்டாரமும் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் விசேஷ வைபவங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க.
பணவரவும் இருக்கும், சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் கைகூடியும் வரும். வேலையில சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே சாதகமாக மாற்றியும் கொள்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மனைவி மக்களுடைய ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடன் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலையில திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று உங்களுடைய பலவீனத்தை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் நல்லபடியாகவும் முடியும். இரவு நேரத்துல பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால பகைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிலும் அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலக பணிகளின் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். திட்டமிட்ட காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணி சார்ந்த பழைய பிரச்சனைகளும் குறையும். செலவுகள் இருக்கக்கூடிய நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:06 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன செலவுகளும் இருக்குங்க. சில கடினமான சூழ்நிலைகளின் காரணமாக தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சூழ்நிலைகளை நீங்க கடந்து வந்து விடுவீங்க. பிரார்த்தனைகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவரும் என்று மகிழ்ச்சியாகவும் நட்பாகவும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. உங்கள் பிரியமான ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லது. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். இன்று உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில நேரங்கள்ல செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது சுமூகமாகவும் நடைபெறும். பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய முதலீடுகள் செய்கின்ற விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய
நல்ல நாள் என்றும் கூறலாம். பணவரவும் இருக்கும். சில செலவுகள் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காட செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் முடிவதில் இருந்து வந்த இழுபறிகளும் மாறும், அனுகூலமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வரவும் செய்வீங்க. வாழ்க்கை துறையின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சலித்துக் கொள்ளாமல் வேலைகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று எதிர்பாராமல் செய்யக்கூடிய சில முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உறவினர்களுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. முன்ஜாமீன் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு இருந்து வந்த அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1 மணி 4 நிமிடங்களுடன் சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நன்மையான பலன்களை தருவதாகவும் இருக்கும். தனித்தன்மையாகவும் செயல்படுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உறுதியுடனும் ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையும் நீங்கும். சில வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். வீடும் களை கட்டும். பூர்வீக சொத்துக்களும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இப்பொழுது சிறப்பான லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல நினைத்ததையும் தாண்டி வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். விரும்பிய இடத்திற்கு மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த விஷயமாக இருந்தாலுமே லேசாக எடுத்துக்கொள்ளவும் செய்வீங்க. வருவது வரட்டும் என்று எடுத்த காரியங்கள்ல தன்னம்பிக்கையுடனும் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நேரங்கள்ல படபடப்பாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல தேவையற்ற விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். மனைவி இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லதுதாங்க. குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. வழக்குல சாதகமான தீர்ப்பும் இருக்கும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களை விட அதிகாரிகள் இடத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதில இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். இன்று புதிய நபர்களினால உற்சாகத்துடன் பேசவும் செய்வீங்க. எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளை புரிந்தும் கொள்வீங்க. இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மனதளவுல தெளிவும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உருவாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரும்பிய பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பயனுள்ள திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். சில நன்மையான விஷயங்களும் வந்து சேரும். கூடுதல் ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமண விழாக்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியான விஷயங்களை பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் சாதகமாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கும். பொருளாதார பாதுகாப்பும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கும். குடும்ப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வீட்டுல மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். அவசியத்திற்காக கடன் வாங்கவும் செய்வீங்க. உறவினர்களினால இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். காரிய தடைகளும் நீங்கும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று போராடியாவது வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. சாதுரியமான பேச்சுக்களினால எடுத்த காரியங்களை சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்க பலமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இதனால வீட்டிலேயும் அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கூடுதலான லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகள் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். எதிர்பாலின மக்களின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.